லாபமாக வாழ வேண்டியவங்க வாழலையே. நீங்கள் யார்கிட்ட வேணா காணுங்களேன், கும்பராசிக்காரங்க நிறைய அடி விட்டுட்டாங்க. அதே மாதிரி நல்லது செய்து கெட்டது பேர் வாங்கக்கூடிய ராசி கும்பராசி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய உதவி செய்திருப்பாங்க, ஆனால் இவங்க செய்யக்கூடிய கெடுதல் தான். ரெண்டுல சனி வரும்போது இவங்க எப்படி இருக்கணும், படு சமத்தா இருக்கணும். எப்படி படு சமத்தா இருக்கிறது, வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். யாரை பார்த்து புலம்ப கூடாது, குறை சொல்ல கூடாது. ஆஃபீஸில் உயரதிகாரியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா கூட இருக்கிறவன் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்து நம்ம இல்லாத நேரம் இப்போது ஜென்ம சனியில் கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எங்களுக்கு கும்போன்னு பேர் வச்சதுக்கு போல துன்போன்னு பேர் வச்சிருக்கலாம், இப்படி தான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த அளவுக்கு வெறித்தனமான அடி சனி பகவான் கொடுத்துட்ருக்காரு. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனி பயிற்சி? சார், கும்பராசிங்கிறது நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கணும், காலபுருஷ தத்துவத்தினுடைய லாபராசி தானே. அப்போ இந்த உலகத்தில் அவங்க வாழ்க்கை லாபமாக தானே இருக்கணும். கடவுள் அவங்க லாபமான வாழ்க்கை வேணும் தானே படைச்சிருக்காரு. நடைமுறையில் இல்லையே. லாபமாக வாழ வேண்டியவங்க வாழலையே. நீங்கள் யார்கிட்ட வேணா காணுங்களேன், கும்பராசிக்காரங்க நிறைய அடி விட்டுட்டாங்க. அதே மாதிரி நல்லது செய்து கெட்டது பேர் வாங்கக்கூடிய ராசி கும்பராசி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய உதவி செய்திருப்பாங்க, ஆனால் இவங்க செய்யக்கூடிய கெடுதல் தான் நிற்கும். இப்போ கும்பராசி பெண்மணி ஒரு மனைவியாக இருக்காங்க, அவங்க மந்திரி மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் இந்த கணவர் என்ன பண்ணுவார், இவங்க சொல்கிற ஆலோசனையினால வாழ்க்கையில் உயர்ந்ததை கூட ஒத்துக்கிட மாட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் வீட்டில் ஏதோ ஒரு குறை, அந்த அம்மா ஒரு குறை சொல்லியிருக்கும், அந்த அவங்க பண்ணின அந்த சிறிய தவறை தான் இவங்க மனசு நினச்சிக்கிட்டே இருக்குமே தவிர இவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பண்ணிய நன்மைகள் பலருக்கு தெரிவது இல்லை. அதனால எல்லாருமே நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பராசியை பாராட்டி பேசினீங்கன்னா எல்லாரும் திட்டுவாங்க, ஏங்க அவங்கள போய் பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய துன்பங்களை கும்பராசி அனுபவிச்சிருச்சு. சரிங்களா? இப்பவும் பாருங்க, சனி விலகிருச்சு, ராகு உள்ள உட்கார்ந்துருக்கு. அப்படிப்பட்ட அமைப்பு தான் இவங்களுக்கு. ஆனால் இப்போ என்ன பெரிய லாபம்னா, ஜென்மத்தை விட்டு விலகிய சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறார். இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போது எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கன்னா 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறார். ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக சொல்லும்போது ஒரு விஷயம்
பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போ இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் வந்து நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது நம்ம ஏழரையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்பராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறேன். அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பயிற்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பயிற்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று சனி பயிற்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு போய் அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்குறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். 2வது ஸ்தானத்துக்கு தான் உங்கள் காசு, உங்கள் குடும்பம், உங்களுடைய கண்கள், உங்களுடைய பேச்சு இதெல்லாம் குறிக்கிற ஸ்தானம். அந்த 2ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு கடந்த சில வருஷங்களாக இருந்த பொருளாதார தட்டுப்பாடு. கும்பராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சார். வேலையில் கஷ்டம், பிஸ்னஸில் லாஸு, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிரமங்களை அனுபவிச்சிட்டாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, ஹெல்த் இஷ்யூ நிறைய இருக்குது. இப்போ 2ல் சனி வந்த உடனே காதல் எல்லாமே அடிதாங்க சார். அதில் மட்டும் இப்படி ஜெயிச்சிட முடியும்? அதில் ரொம்ப நொம்பளப்பட்டிருப்பாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஆள். அப்போ இவங்களுக்கு என்னன்னா இப்போ நன்மை நடக்கும். 2ல் சனி வரும்போது இவங்க எப்படி இருக்கணும்? படு சமத்தாக இருக்கணும். எப்படி படு சமத்தாக இருக்கிறது? வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். யாரை பார்த்தும் புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆஃபீஸில் உயரதிகாரியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா கூட இருக்கிறவன் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்து நம்ம இல்லாத நேரம் நம்ம ஹையர் அஃபீஷியல்கிட்ட, டீம் லீடர்கிட்ட, மேனேஜர்கிட்ட நம்மளை போட்டு கொடுத்துருவான். அதனால் கூட இருக்கிறவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தால் நல்லவன் தான் காலவாரி விடுவான் இப்போது, அப்படிப்பட்ட ஸ்டேஜ். ஆனால் 2ல் சனி வரும்போது ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருவாரே. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க 2ல் சனி வந்துச்சுன்னா அவ்வளோ காசு பணம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சனி அப்படி கெடுதல் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், 2ல் வந்து வரக்கூடிய சனி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய ஹைக்கை கொடுத்துருவார். இப்போ பெரிய உயர்வுகளை நீங்கள் அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் மகளுக்கு கல்யாணம் பண்ண முடியல, மகனுக்கு கல்யாணம் பண்ண அந்த கல்யாணத்தை பண்ணிட முடியும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் கல்யாண தடை இருந்துச்சுன்னா கல்யாண தடை நிவர்த்தி ஆகிடும். புதுசாக வேலை கிடைக்கலைங்கிறவங்களும் இப்போ வேலை கிடைக்கும், வேலை வருமானம் கூடும். பிஸ்னஸில் இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவார் சனி பகவான். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7.5 சனி தான் இன்னும், அது விலகிருச்சு நான் சொல்லலை, போக்கு சனி தான். ஆனால் போகும்போது நன்மையை செய்துட்டு போவார், அதை புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்கிறேன். கும்பராசிக்காரர்கள் கோபுரமாக வழிபட வேண்டியவர்கள். கும்பராசியுடைய சின்னமே அந்த குடம் தானே, கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம் தானே. எப்போவுமே இவங்க என்ன பண்ணணும்னா கும்பகோணம் போகணும்.
கும்பகோணத்தில் உள்ள கோயில்கள் எல்லாம் வழிபடணும். அதே மாதிரி அகத்தியர் வழிபடணும். அகத்தியர் வழிபட்ட கோயில்களுக்கு போகணும். இப்படியெல்லாம் போக ஆரம்பிச்சாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். அங்கெல்லாம் போக முடியல சார் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் மேலே இருக்கக்கூடிய கலசத்தை டெய்லி 2 கையெடுத்து வழிபடணும். இறைவா எனக்கு எல்லா நன்மையும் கொடு அப்படின்னு வேண்டணும். இவங்களுக்கு பாசிட்டிவ் வைப் இப்பவே கிடைக்க ஆரம்பிச்சோம். வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் தான் கும்பத்துக்கு வந்து இவ்வளோ அமோகமாக ஒன்று சொல்லியிருக்கீங்க. அது நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் வந்து நீங்கள் வேணால் நீங்கள் பேசின வீடியோவில் கமெண்ட்ஸில் பாருங்களேன், அவ்வளோ இதாக போச்சு.